புடி. லூசு சார் அது. அக்பர் இல்ல, பீர்பால். மாமா இந்த தடவை கண்டிப்பா கிடைச்சிரும். இதே தான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏய், நான் படித்த படிப்பை படிச்சுட்டு எனக்கு முன்னால் 13 லட்சம் பேர் இருக்கேன். ஏதாவது செலெக்ஷன் போனால் வெட்டி விட்ட பணமரம் மாதிரியே வர்றாங்க. என்ன பண்ணுறது? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்பர் ஆர்டர் படி தான் வரும். ஏமாமா ஏதாவது பணம் கிளம் கொடுத்து உன் நம்பரை முன்னாடி கொண்டு வரலாம்ல? அப்போ பணம் இல்லாதவன் அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருந்து என்ன மாதிரி பரிச்சை எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தானா? உனக்கு ரொம்ப அவசரம்னா உங்க அப்பா பார்க்குறவனே கட்டிக்கோ. என்ன மூஞ்சி சுருங்கி போச்சு? ஹே, உனக்காக தானே இத்தனை பரிச்சை எழுதுறேன். வாரக்கடை கொடுத்தா 1000 சம்பாதிப்பேன். உங்கள் அப்பா கேட்குறாரா? நான் கேட்க மாட்டேன். 1969 எஸ்எல்சியில் நான் ஜில்லா ஃபர்ஸ்ட் மாப்ள. கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை விட மார்க் கம்மியாக எடுத்தவங்களாம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கான். இதை எப்படியாவது உள்ளது இல்லைன்னு பார்த்தா கழுத 8ஆம் கிளாஸோட அவுட்டு. தின்னு. நீங்கள் தான் மாப்பிள்ள என் ஆசை நிறைவேற்றி வைக்கணும். காத்துட்டுனாலும் கவர்மெண்ட் தொட்டு சம்பாதிக்கணும் மாப்பிள்ள. இந்த கையில் கவர்மெண்ட் ஆரோட வாங்க, இந்த கையில் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருங்க. இது நொட்டாங்கி மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, சோத்தாங்கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு. உங்கள் ஆசை நியாயமானது. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க. இந்த கையில் என்ன? இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கையில் உங்கள் பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். வேகமா வா மாப்பிள்ள. என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல? சாரி மாமா, பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.